ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உங்ககிட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிற எல்லாருக்கும் பிஎஃப் கணக்கு இருக்கும். நம்ம சேலரியிலேருந்து ஒரு பகுதியும் எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு பகுதி அமௌண்ட்டும் போட்டு இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் நம்ம பரவ வைப்பாங்க. இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த வருஷத்துக்கான வட்டியை 8.25% கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. இப்போ அந்த 8.25% வட்டி விகிதத்தை கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்துருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் 8.25% வட்டியை இந்த மாதம் அவங்களோட பிஎஃப் கணக்கில் மத்திய அரசு வர வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை நிறைய புது அப்டேட்ஸும் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிஎஃப் கணக்குலேருந்து நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக காசு எடுக்கிறோம், அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை வீடு கட்ட போகிறோம், அது மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம காசு எடுக்க போகிறோன்னா அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் மத்திய அரசு புதுசாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம யூபிஐ மூலமாக, அதாவது ஜிபே, கூகுள் பே அந்த மாதிரி யூபிஐ மூலமாகவும் இல்லை டெபிட் கார்ட்ஸ் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அதோட ஏடிஎம் கார்ட்ஸ் மூலமாகவும் பிஎஃப்லேருந்து காசை ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துருந்தாங்க. அந்த திட்டமும் வெகு விரைவில் அமலுக்கு வர போகிறதா மத்திய அரசு தரப்புலேருந்து தகவல் வெளியாகிருக்கு. இந்த திட்டம் அமலுக்கு வந்த பிறகு நீங்கள் ஈஸியாக உங்களோட பிஎஃப் கணக்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்க, அதாவது ஒரு பிஎஃப் கணக்கை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஏடிஎம் கார்டை வச்சு உங்களால் பிஎஃப் கணக்கிலேருந்து 75% காசை உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். மத்திய அரசோட இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரப்போகுது. ஒருவேளை அமலுக்கு வந்தால் உங்கள் பிஎஃப் கணக்கிலேருந்து இருக்கிற காசை நீங்கள் எடுப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையும் பிஎஃப் அக்கௌண்ட்டுங்கிறது வருங்கால வைப்பு நிதி, பேர்லேயே இருக்குது, வருங்காலத்துக்கான வைப்பு நிதி. அது ஒரு எமர்ஜென்சிக்காக எடுக்கிறது பிரச்சனை இல்லை, மெடிக்கல் எமர்ஜென்சி அது போல் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அதில் அக்கௌண்ட்டில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் காசு இருக்கேங்கிறதுக்காக எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். நம்மளோட வருங்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற காசை நம்மளோட ஓய்வு காலத்தில் எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருக்கீங்களா, இல்லை இந்த யூபிஐ ஏடிஎம் மூலமாக எடுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்தால் நீங்கள் காசு எடுப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.